வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். இந்த காணொலியில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இதெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள். இப்போது மண் சட்டி சூடான பிறகு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து மண் சட்டி ஃபுல்லாக பரவுற மாதிரி ஊற்றுங்க. ஏன்னா இப்போ பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், அதுக்காக தாங்க. இல்லைனா பன்னீர்லாம் மண் சட்டியில் ஒட்டிக்கும். பன்னீர் நீங்கள் கொஞ்சம் கட்டமாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்ரு நீங்கள் முன்னாடியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்போ கூட சேர்க்கலாங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டர் நல்லா உருகின பிறகு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கின பிறகு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முக்கியமானது இன்னொன்று காஷ்மீரி ரெட் சில்லி தாங்க. இப்போ பேக்கெட்லேயே விற்கிறாங்க காஷ்மீரி ரெட் சில்லின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் இதுலேயே ஃப்ரை பண்ணுறதுல தாங்க இருக்குது. இதுலேயே நல்லா வேகணும் பன்னீர். ஏன்னா நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறமா அவ்வளோதாங்க, அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம், அவ்வளோதான். அதனால தாங்க இதுலேயே கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷமாவது இப்படியே ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவோம். அது மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொதிக்க வைக்கும்பொழுது டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா போடுங்க. இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதே மண் பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். மண் பாத்திரம் கழுவ வேண்டாம். இதுலேயே நீங்கள் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயமே போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 3, கம்மியாக இருந்தால் இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது அதுக்கடுத்து முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியோடைய டேஸ்ட் இருக்கணும், அதனால் ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி தோல் தனியாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்சியில் அரைக்க போகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வதங்காமையே நீங்கள் எடுத்துடாதீங்க. நல்லா வதங்கணும். இந்த தக்காளியில் இருக்கிற தோலே வெளியே வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும். அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி வதக்கி எடுத்துட்டோன்னா அதில் ஒரு பச்சை வாசனை வரும். அது உங்களுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் ஒரு 3 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி அது சேர்த்துக்கோங்க. பால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக அரைக்காதீங்க, நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அதே மண் பாத்திரம் தாங்க, நான் அதில் கழுவலை. அதுலேயே 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்ரு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா அந்த பெரிய வெங்காயத்துக்கு மேலே இருக்கிற ஒரு 3 லேயர் தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கொஞ்சம் கட்டமாக பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அது கண்ணாடி கலரில் மாறுற வரைக்கும் வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்க்குற விதம்னு சொல்கிறாங்க. 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பில் பாதி தண்ணி நீங்கள் அரைக்கும் பொழுது சேர்த்துக்கோங்க. விழுது அரைச்ச பிறகு நம்ம விழுது இப்போ ஊற்றுறோம். ஊற்றுனதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கோம் விழுது. அதை கழுவுறதுக்கு ஒரு பாதி தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த 1/2 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி கொதிக்குதுன்ட்டு. இது போல் கொதி வந்த பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க.
இப்போ பன்னீர் ஃப்ரை போட்ட பிறகு ஒரு வாட்டி கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு கொத்தமல்லிலாம் போட்டுட்டு இறக்கிடுங்க. உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க. இப்போது பன்னீர் பட்டர் மசாலாவில் பன்னீர் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முட்டை சேர்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.